நம சிவாய. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். மிதுன ராசிக்கு இப்ப சனி பகவான் எங்க இருக்கார் அப்படின்னா, கர்ம சனியாக 10வது வீட்டில் இருக்கார். 10வது வீட்டில் யார் இருக்காரு? உங்களுடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை பார்த்துட்டீங்க, பல அவமானங்களை பார்த்துட்டீங்க, பல துன்பங்களை பார்த்தாச்சு, அனுபவங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. அதாவது மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு 8, 9 பாக்கியாதிபதியாக வருகிறார். 8ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்து பாக்கியாதிபதியாக வர்றதுனால சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சொன்ன கொடுத்து விட்டு, எப்படி கொடுத்து விட்டு துன்பங்களை கொடுப்பார், துன்பங்களை கொடுத்து விட்டு இன்பங்களை கொடுப்பார். அதனால பல அனுபவங்களை பெற்ற, பல அவமானங்களை பெற்ற, பல போராட்டங்களை சந்தித்த என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில இப்ப என்ன செய்யணும்? பொருளாதாரத்தை சரி பண்ணணும். அதுக்கு ஒரு வேலை, ஒரு தொழில் செய்யணும். அப்ப அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சிருப்பீங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு தொழிலையோ ஒரு வேலையையோ நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா அதற்கான முயற்சியை தீவிரமா எடுத்திருக்கணும். இதுக்கு மேலே நமக்கு வேறு வழியே இல்லை. தொழில், வேலை, இதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதனால் ஏதாவது ஒரு தொழிலையோ வேலையோ நீங்கள் எடுத்திருக்கும் போது அதை உறுதியாக, நேர்மையாக, நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்தது வரக்கூடிய லாப சனியில் அற்புதமான பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். உண்மையாக மிக அற்புதமான பலன். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கர்ம சனியில் ஒரு வேலையையோ தொழிலையோ எடுத்துடணும். கண்டிப்பாக பிடிச்சிக்கணும். அதுக்கு மேலே காலம் கடந்தது அப்படின்னா லாபசனி வந்துடும். அதை எப்படி அனுபவிக்க முடியும்? இப்படி தான் வாய்ப்புகளையும் அந்த நேரத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே எக்ஸ்பைரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஞானம் வந்து என்ன பண்ணுறது? அப்போ இப்போ தொழில், அடுத்தது லாபசனி, அடுத்தது வரக்கூடியது தான் மிக எச்சரிக்கையான ஒரு இது. 7.5 சனி வருது இன்னும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு. அதுக்கு இப்போவே தயாராகிக்குங்க. மிக நீண்ட காலம் உங்களுக்கு இருக்குது. அது புத்தியை அது காட்டாமல் இருக்காது. அதனால தான் கொடுத்து விட்டு எடுப்பார் அப்படின்னு சொன்னது. இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. என் அன்பு மிதுன ராசி நண்பர்களே, யோசிக்காதீங்க. யோசிச்சதெல்லாம் போதும். நீங்கள் எந்த வயதுடையவராக இருந்தாலும் சரி, 20 வயதாக இருந்தால் ஃபஸ்ட்டு 7.5 சனி வரப்போகுது. 45 வயதாக இருந்தால் 2வது 7.5 சனி வரப்போகுது. 60, 70 வயதாக இருந்தால் 3வது சனி வரப்போகுது. இதில் எதுவுமே உங்களுக்கு வயது முக்கியம் இல்லை, இந்த நேரம் தான் முக்கியம். இந்த நேரத்தை பயன்படுத்திங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் மிஸ் பண்ணியிருக்கலாம். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த கர்ம சனியவும் அடுத்த லாப சனியவும் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ஜெகஜோதியாக உங்களுடைய அடுத்த வாழ்க்கையை நீங்கள் கொண்டாடலாம். அது எவ்வளோ பெரிய கஷ்டம், துன்பம், துயரம், இழப்பு, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை வந்தாலும் அப்படி கெத்தா நின்று சமாளிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு. இது எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எத்தனை வீடியோவில் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியாது. இது 100க்கு 100 உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இந்த சனியின் வக்ர சஞ்சாரம் ஏற்கனவே வீடியோ போட்டோம். இதுக்கு முன்னாடி முழுசாக போய் பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்படியான அமைப்பு நமக்கு இருக்கா? இப்படியான அதிர்ஷ்டம் இருக்கா? இப்படியான ஒரு யோகம் நமக்கு வரப்போகுதா இந்த சனி பகவானால் அப்படின்னு நீங்களே வியப்பீங்க. அந்த வீடியோவை போய் முழுசாக பாருங்கள். சனி பகவானுடைய இந்த அற்புதமான வக்ர பயிற்சி மாதிரி குரு பகவானுடைய அற்புதமான காலமும் வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வை கிடைச்சாச்சு. இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகுது. 4 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அதிசயத்தை பார்த்து நீங்களே மிரள போகிறீங்க. இது சும்மா இல்லைங்க, 100க்கு 100% இல்லைங்க, 1000% உண்மை உண்மை உண்மை. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை, உங்கள் வேலையில் தொழிலில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, உங்களுடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய ஜாக்பாட்டை அடிக்கப் போகுது இந்த குரு. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 மாதத்துக்கு குரு வக்ரமாகி கடக ராசிக்கு போகிறார். அப்போ இந்த 4 மாதங்களும் குரு வக்ரமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் என் அன்பு நண்பர்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது. எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்த கிரகத்தினுடைய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலிக, கோடீஸ்வரனாக கூட உங்களால் முடியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது, எந்தெந்த வழியில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, எப்படி உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், போக வேண்டிய கோவில்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையை நகர்த்துறீங்க அப்படின்னா ஒளிமயமான எதிர்காலம்
உள்ளத்தில் தெரிகிறது. உள்ளத்தில் தெரியறது மட்டும் இல்லை, உண்மையாகவே நடக்கும். சொல்லப்போனால் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்கிறது கஷ்டம். ஏன்னா குரு பகவான் அப்படியான ஒரு வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் உங்கள் குடும்பத்துக்கே கொடுக்க போகிறார். ஏன் தெரியுமா? குரு தான் தனக்காரகன், அவரே புத்திக்காரகன். புத்தியை பயங்கரமாக வேலை செய்ய வச்சு பணத்தை கோடி கோடியாக கொட்ட போகிறார். குரு இன்னொரு விஷயத்துக்கு அதிபதி. நகை ஆபரணம் அப்படியே ஜொலிக்க போகுது, உங்கள் வீட்டில் மின்னல் அடிக்க போகுது. நகையாக வாங்கிட்டு வந்து இன்றைக்கி விற்கிற விலையில் இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். நம்மளாலையும் வாங்க முடிஞ்சுதே அப்படிங்கிற சந்தோஷம் வரப்போகுது. நம்ம வீட்டில் பல அவமான பேச்சுகள் விழுந்திருக்கும். எத்தனை வருஷம் ஆயும் குழந்தை இருக்குதா பார்த்தியா, என்னமோ என்ன தப்பு செஞ்சாங்களோ, என்ன பாவம் செஞ்சாங்களோ, குழந்தை இல்லாமல் இருக்குது. கல்யாணமாகி 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, என்ன பாவமோ தெரியலையே, இப்படிலாம் நம்ம மேலே பழிய போடுவாங்க. இன்றைக்கி நாம் தவறு செய்யாமல் இருந்திருப்போம். ஏதோ ஒரு கர்மா, ஏதோ ஒரு பாவங்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும் அதை சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க பாருங்கள். அந்த வேதனை களையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த குரு பகவானால் நடக்க போகுது. சந்ததி விருத்திக்கு குரு பகவானே காரணம். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணம் மிக பிரம்மாண்டமாக வந்ததுன்னா அதுக்கு காரணம் குரு தான். ஏதோ வருது போகுது அப்படின்னா அது சனி பகவானை சேர்ந்தாலும் பெரிய பணமாக வருது, மூட்டை மூட்டையாக பணம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் குரு பகவான். அந்த பணவரவுக்கு குரு தான் பொறுப்பு. அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட திறம்பட செய்ய போகிறார். மஞ்சள் நிறத்துக்கெல்லாம் அதிபதி குரு பகவான் தான். அதனால தான் தங்கம் அதிகமாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெரிய செல்வந்தர்களாக உங்களை ஆக்க போகிறது அந்த தங்கம் தான். ஒரு குண்டுமணி தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு ஏங்கின உங்களுக்கு கட்டி கட்டியா பெட்டி பெட்டியா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பு வரப்போகுது. ஏன்னா நவக்கிரகத்திலேயே சூரியனுக்கு அடுத்த பெரிய கிரகங்கள் சனியும் குருவும் தான். அதனால தான் சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் மிக முக்கியமான பெயர்ச்சியாக பார்க்கப்படுது. சனி மாதிரி கொடுப்பவர் எவருமே கிடையாது, அதுபோல் கெடுப்பவரும் கிடையாது. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற கூற்றுப்படி நிறைய சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் வக்ர சனி பயிற்சினால். அதனால தான் போன வீடியோவை போய் பாருங்கன்னு சொல்கிறோம். இப்போ குரு பகவானும் உங்கள் மீது பார்வைப்படுற மாதிரி வந்துட்டார். குரு உங்களை பார்த்துட்டாரு, குரு பார்வை கிடைச்சிருச்சு. இருக்கிற இடத்தை விட குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க, அனுபவிக்க போகிறீங்க. இந்த குரு பகவானின் அருள் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை, பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை, இளைஞர்கள் முதியவர்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை. எல்லாருக்குமே ஒரு அற்புதமான பாதையை பார்வையை காட்டுகிறார். குரு பலன் இருந்தால் பல சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. டும் பிபி தான். ஏதாவது ஒரு காரியம் இந்த 3 மாதத்தில் நடக்க போகுது. அதுவும் ரொம்ப நாளாக ஏங்கி தவிச்ச சுப நிகழ்வு. திருமணம், குழந்தை பாக்கியம் அல்லது காதணி விழா நடத்துறது, பெரிய பங்களா மாதிரி கட்டி புதுமனை புகுவிழா, இதெல்லாம் செய்யறதுக்கு காரணமாக அமையப்போகிறது இந்த குருவின் பார்வை. குரு அப்படின்னாலே செல்வத்துக்கு மட்டுமல்ல கல்விக்கும் அதிபதி. அவருடைய பார்வை வந்தால் இந்த இளைஞர்கள்லாம் சூப்பராக படிப்பாங்க, டாப்பாக மார்க் வாங்குவாங்க, மனசு தெளிவாகும், உள்ளம் தூய்மையாகும், அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பீங்க. அது மாதிரி ஆசிரியர்களுக்கு, நிதித்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு, வங்கியில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஆன்மீக பயணம் அல்லது பாதை அல்லது வேலை இது போல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான மாற்றத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்த போகிறாரு. இதுக்கு இன்னொரு அமைப்பு உண்டுங்க. இந்த குரு பகவானுக்கு ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் சரி, குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்ல வருது. தோஷம் மட்டும் இல்லை, தடை. இப்போ எதுக்கெல்லாம் உங்களுக்கு தடை இருந்தது உங்கள் வாழ்க்கையில், எதெல்லாம் உங்களால் முடியலையோ, திருமண தடை, குழந்தை தடை, வேலை தடை, தொழில் தடை, பண வரவுல தடை, செல்வங்கள் தடை, வீடு கட்டுறதுல தடை, வாகனம் வாங்குறதுல தடை, இப்படி இருந்த தடையெல்லாம் நீங்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இது மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த நிமிஷமே அப்படி நிமிர்ந்து உட்காருவீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாம் விதிப்படி நடக்குது அப்படின்னு சோர்வு அடைஞ்சிருப்பீங்க. ஏண்டா என்னமோ கனவு கண்டோம், ஆஹா ஓஹோ எங்கேயோ இருக்க போகிறோம் அப்படின்னு கனவு கண்டோம். திடீர்னு நம்மளை இந்த நிகழ்வு முடக்கி போட்டு ஒரு வீட்டில் ஓரத்தில் உட்கார வச்சிருச்சு. விதியே நீ சதி செஞ்சிட்டியே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற காலம் போயிடுச்சு. ஏன்னா ஜாதகத்தின் விதியையே மாற்றக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு. அதனால தான் திருமணம் பார்க்கும்போது குருபலம் வந்துருச்சா, வீடு கட்டும்போது குரு பார்வை வந்துருச்சா, குழந்தை வேணுங்கும்போது குரு நல்ல இடத்துல இருக்காரா, இப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான்
குரு மாதிரி எந்த கிரகமே முழு சுபர் இல்லை. எல்லாமே பாதி சுபர், முக்கா சுபர், அசுபர் அப்படி தான் இருப்பாங்க. குரு மட்டும்தான் முழு சுப கிரகமாக ஒரு கிரகத்தில் இருக்குது. அசுரகுரு யார்? சுக்கிரன். இவர் தேவர்களுடைய குரு. அதனால தான் வேலை, கல்வி, ஞானம், திருமணம், குழந்தை, உயர் பதவி, செல்வம் இது எல்லாமே நமக்கு வேணும், இதில் வெற்றி வேணும், முன்னேற்றம் வேணும்னா குரு பகவானின் அருளும் பார்வையும் நிச்சயம். அப்போ குரு அருள் இல்லாமல் போனாலும் சரி, ஜாதகத்தில் குருவின் நிலை பலம் இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாமே பெறத்துக்கு அல்லது அடையறதுக்கு பெரிய தடைகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். வாழ்க்கையில் எல்லாமே தாமதப்படும். அதனால தான் சொல்கிறேன், இந்த குரு பெயர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருந்ததுன்னா அதுக்கு காரணம் குரு தான். சமூகத்தில் உயர் பதவி காரணம் குரு. மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயர்தா குருவினுடைய அருள் நிச்சயம் நமக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் பெறக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, 1000 பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை முடக்கி போட்டிருக்கலாம். இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லையோ அப்படின்னு நீங்கள் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். நம்மளால எது செய்ய முடியாதா, சாதிக்க முடியாதா, நமக்கு மட்டும் ஏன் இந்த தலையெழுத்து இப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இந்த சோர்வுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த கிரக பயிற்சியே நடந்திருக்கு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதான் சொன்னேன், மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இது 100% இல்லை, 1000% உண்மை. சோர்ந்து போகாதீங்க. இதுக்கு மேலே தான் நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்ட போகிறீங்க. அது மட்டும் இல்லை, வக்ரசனி பயிற்சிக்கு வருவோம். இது வரைக்கும் மந்தமாக இருப்பீங்க. இது வரைக்கும் என்ன தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இது வரைக்கும் என்ன செய்கிறதுனே உங்களுக்கு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான நேரம் வந்தாச்சு. உங்கள் வரலாறை நீங்களே எழுதக்கூடிய ஒரு காலம். ஏன்னா விதியை கடவுள் எழுதியிருக்காரு. உங்கள் வரலாறை நீங்கள் தான் எழுதணும். விதி போன போக்கில் போவோம் அப்படின்னா சதி செய்து விடும் அந்த விதி. அந்த விதியை மாற்றி வரலாறாக எழுதுறீங்க அப்படின்னா இந்த நேரம் அதற்கு சரியான நேரம். விட்டுறாதீங்க. இது மாதிரி ஒரு நேரம் காலம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வராது. ஏன்னா தொழில் சனியில் எப்படி வேணாலும் நீங்கள் யோசிச்சிருக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் யோசிச்சிருக்கலாம், என்ன அவமானம் வேணாலும் பட்டிருக்கலாம். எப்படியோ கடின உழைப்பில் நிறைய சம்பாதிப்பீங்க, நிறைய குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க, உங்களை சார்ந்தவர்களுக்காக, உங்களை நம்பினவங்களுக்காக நிறைய உழைச்சி கொடுப்பீங்க. ஆனாலும் அங்கே திருப்தி இருக்காது உங்களுக்கு. அதற்கான பலன் கிடைக்காது, அதற்கான மரியாதை கிடைக்காது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் யாரால் பிரச்சனை வரும் அப்படின்னா, முதல்ல குடும்பத்தால், சகோதர சகோதரிகளால், சரியா, அடுத்தது கடனால், அடுத்தது நோயால். இந்த 3 விஷயங்களாலும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும். அதுக்கெல்லாம் ஒரு பதிலை நீங்கள் சொல்லி ஆகணும். அதற்கான நேரம் இது. எப்பொழுதுமே ஒரு கஷ்டம் வரப்போகுது, ஒரு துன்பம் வரப்போகுது அப்படின்னாலும் சரி, அல்லது ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, துன்பத்தில் இருக்கீங்க, அவமானப்பட்டு போயிருக்கீங்க, மரியாதை இல்லாமல் குடும்பத்தில் இருக்கீங்க, ஒரு வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, ஒரு சமூகத்தில் உங்களுக்கான மரியாதை கிடைக்கல அப்படின்னா, உங்களுடைய ஆன்மாவை, உடல், எண்ணம், உழைப்பு இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் திருப்புங்க. ஏன்னா நமக்கும் சூடு சொரணை இருக்குல்ல, கோச்சிக்க கூடாது இந்த வார்த்தையில். எத்தனை நாளைக்கு தான் நம்ம பொறுமையாக இருக்கிறது? எத்தனை நாளைக்கு தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்காக வாழறது? நமக்காகவும் ஒரு நாள் வாழ்வோம். நாமளும் யாருன்னு இந்த சமூகத்துக்கு காட்டுவோம். எல்லாம் அனுபவங்க. மிதுன ராசி நண்பர்களே, தோழிகளே, நிறைய அனுபவத்தை பார்த்தாச்சு. 30 வயசு வரைக்கும் என்ன செய்யறதுனே தெரியாமல் இருப்பீங்க. 28 to 30 வயது வரைக்கும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். ஏதோ பெருசாக செய்யணும், வாழ்க்கையில் பெருசாக உயரணும், பெருசாக சாதிக்கணும், இந்த உலகம் போற்ற அளவுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும், எண்ணம் இருக்கும், குறிக்கோள் இருக்கும். ஆனால் அதை எப்படி அடையிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பீங்க 28 வயசு வரைக்கும். 28 வயசுக்கு மேலே வழி கிடைக்கும், இதுதான் பாதையாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் மிக முக்கியமாக அந்த இடத்த கவனிச்சிக்கிங்க. உங்களுக்கு முதல் வேலை, முதல் தொழில் கண்டிப்பாக லாபத்தை விட பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதுலேயே உழண்டுக்கிட்டு இருக்காதீங்க, அதுலேயே கன்னியூ பண்ணாதீங்க. ஒரு சைடு அடுத்தது ஒரு வேலை, தொழில் பாருங்கள். ஏன்னா எப்பொழுதுமே ஒரே தொழிலில் இருந்துட்டீங்க, முடங்கிட்டீங்க அப்படின்னா இங்கே தான் நீங்கள் தோற்றுருவீங்க வாழ்க்கையில். அபசகுணமாக சொல்கிறத நினைக்காதீங்க. அனுபவம். மிதுனம்னாலே இரட்டைப்படை ராசிங்க. எல்லாமே உங்களுக்கு 2 தான். எண்ணம் 2, சிந்தனை 2, உழைப்பு 2, கோவில் 2, வேலை 2, தொழில் 2, கணவன் மனைவி அதை சொல்லலை, உங்களுடைய கர்ம வினையை பொறுத்து இருக்கு. இப்படி எல்லாத்தையும் 2 அனுபவிக்கிற என் அன்பு மிதுன ராசி நண்பர்களே, தோழிகளே, வாழ்க்கையில் முதல்ல தோத்துட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு தோல்வியே இல்லை, அனுபவம். ஒரு தொழிற்கல்வி படிக்கிறோம் அப்படின்னா சர்வீஸ் பண்ணுற காலம்னு ஒன்று இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுற வேலை, தொழில் அமையும். அந்த மாதிரி சேர்ந்ததான் நினச்சிங்க.
ஒரு தொழிலை எடுங்க, பயப்படாதீங்க. இங்கே தான் முதல் தொழில் தோல்வி அடையுமோ, பயப்படாதீங்க, கண்டிப்பாக தோல்வி தான். நீங்கள் வேணா பாருங்க, நிறைய மிதுன ராசி நண்பர்களுக்கு புரியும், அனுபவிச்சிருப்பீங்க. தோல்வி தான், ஆனால் இந்த தோல்வியில் தான் உங்களுடைய அடுத்த வெற்றியே இருக்குது. இங்கே தோத்தாதான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். 12வதுல தோற்றுருவோம்னு நமக்கு தெரியும். ஸ்கூலுக்கு போகாமல் இருந்துருவோமா? முடியுமா? நமக்கு தெரியும். முன்னாடியே ஒரு மாணவனுக்கு 12ஆம் வகுப்பில் முன்னாடியே தெரியும் நம்ம ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்னு. அதுக்காக வீட்டில் உட்காந்துருக்க முடியாதுல்ல. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு கட்டாயம் போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தது சிந்தனை மாதிரி நல்லா படித்தா தொழிற்கல்வி, இல்லைன்னா அனுபவ பாடம், அவ்வளோதான். படித்தவனும் கோடீஸ்வரன் ஆவறதில்ல, படிக்காதவனும் பரம ஏழை ஆவறதில்ல. அதனால் முதல் தொழில் தோல்வி, 2வது தொழில் வெற்றி. தோல்வின்னா அந்த தோல்வியை எடுத்துக்கூடாது, அனுபவம், பாடம், கற்றல், ப்ராக்டிஸ். அப்போ இந்த காலகட்டம் இந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஆரம்பிச்சிருங்க. ஒரு வேலைக்கு போகிறது உங்களோட குறிக்கோளா, போங்க. ஏதோ ஒரு வேலையை எடுங்க, ஏதோ ஒரு தொழில் எடுங்க. இன்றே நன்றே எடுங்கள். அடுத்து லாபசனி வருதுங்க. இந்த 2 வருஷம் கழித்து அந்த தொழிலை கொடி கட்டி பறப்பீங்க. அந்த வேலையில் முதல் அதிகாரியாக வருவீங்க, உயர்ந்த அதிகாரியாக வருவீங்க. இது சத்தியம். இது இந்த ஜோதிடத்தின் மேலுள்ள சத்தியம். என் அன்பு மிதுன ராசி நண்பர்களே, உங்களால் முடியல அப்படின்னா அந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. அபரீதமான ஆற்றல் கொண்டவர்கள், சிந்திக்கிற திறனை கொண்டவர்கள். உங்களுக்கு யாராவது புத்திமதி சொன்னால் உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அடுத்தவர்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள். அதுதான் உங்களுடைய தகுதி. நீங்கள் சொன்னால் 4 பேர் கேட்டே ஆகணும். ஆனால் உங்களுக்கு புத்தி சொல்கிறவங்களுக்கு யாரும் இங்கே புத்திசாலிகள் இல்லை. இதை புரிஞ்சுங்க. ஏன்னா இரட்டைப்படை ராசி. தோத்தாலும் ஜெயிப்பீங்க, ஜெயிச்சாலும் தோப்பீங்க. 2 முகமும் உங்கள்கிட்ட உண்டு. அதனால் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களே, தோழிகளே, இந்த வக்ர சனி பயிற்சியை பயன்படுத்திக்கிங்க. இந்த வக்ர சனி பயிற்சி எதுக்கு வருது அப்படின்னா, விரைந்து முடிவெடுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் வருது. போதும், ஊருக்கு உழைச்சது போதும், வீட்டுக்கு உழைச்சது போதும், பொறுத்தது போதும், பொங்கி எழு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வக்ரம் அப்படின்னாலே வேகம், புரட்டி போடுறது, அதாவது எதிர்மறையாக வேலை செய்கிறது. நல்லது நடந்தால் கெட்டது நடக்கும், கெட்டது நடந்தால் நல்லது நடக்கும். அப்போ அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டுங்க. வேகமாக பயணிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ கூட தெய்வம் தந்த வீடியோவாக இருக்கலாம். எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அந்த தெய்வத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் என் அப்பன் ஈசனுக்கும் கோடான கோடி நன்றி. இதனால் 4 பேர் பயனடைகிறீங்க. அல்லது ஒருவர் ஏதோ நமக்கு ஒரு அசிரீரி சொல்லியிருக்கு, ஏதோ தெய்வம் சொல்ல வருது, இந்த வீடியோ அதனால் கிடச்சிது நம்ம பார்வைக்கு. நம்மளால் எல்லாம் முடியும் போல் நாம் இருக்கிற அத்தனை ராசியிலுமே வித்தியாசமான, விசித்திரமான, ஆற்றல் கொண்ட ராசி அப்படின்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இன்றிலிருந்து ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டீங்க, நானும் ஜெயிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு ஆரம்பிங்க. நன்றி, வாழ்த்துக்கள், அதை சொல்லுவேன். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை உருவாக்கும், மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் சிந்திக்க வேண்டிய இடம். ஏதாவது அவசரப்பட்டு செய்யாதீங்க. இது வரைக்கும் ஒரு தொழிலில் வேலையில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ அவசரப்பட வைக்கும், நிதானத்தை இழக்க வைக்கும். வேகம் இன்னும் அதிகமாக செய்யணும் சொல்ல வைக்கும். நிதானமான வேகம் சிறந்தது. அதுக்காக கட்டுப்படுத்தாதீங்க. உங்களுடைய சிந்தனையும் வேகத்தையும் கட்டுப்படுத்தாதீங்க. இது வரைக்கும் பார்க்காத கேட்காத அத்தனை அற்புதங்களையும் பார்ப்பீங்க, கேட்பீங்க. நல்ல நன்மைகளை சனி பகவான் உங்களுக்காக கொடுக்க வந்திருக்கிறார். எல்லா விதமான முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். என்ன நோயாக இருந்தாலும் பறந்துடும். உங்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்புங்க. நோயிலேயே மனதை லயித்துக்கிட்டு இருக்காதிங்க. நம்ம வாழ்க்கை எவ்வளோதானா, விதி எவ்வளோதானா, இந்த நோயை போகாதான்னு சிந்தனையையும் செயலையும் வேறு பக்கம் திருப்புங்க. ஜாதகம் சொல்கிறதே அதுதான். ஒன்று நல்லா இருந்தால் ஒன்று நல்லா இருக்காது, ஒன்று கெட்டு போனால் ஒன்று நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு உடல் சரியில்லை, தொழிலில் கவனத்தை செலுத்துங்க. தொழில் சிறப்பாக இருந்ததுன்னா குடும்பம் பிரச்சனையாக இருக்கும். அப்போ குடும்பத்தில் கவனத்தை செலுத்துங்க. இப்படி எது சிறப்பாக இல்லையோ அதை சமப்படுத்த வேண்டியது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம். ஒன்றை பெற்றால் ஒன்றை இழக்கணும் அப்படிங்கிறது விதினா, 2ஐயும் பெறக்கூடிய அற்புதமான திறமை என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. அதனால தான் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் முற்பிறவியில் தோற்றுருப்பீங்க நிறைய விஷயத்த. அதில் ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கிறது தான். 2 விஷயமாக செஞ்சு தோற்றுருப்பீங்க. இப்போ அதனால தான் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க. எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு, சேர்த்து அனுபவிக்கிறதுக்கு, ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிப்பீங்க. ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த வக்ர சனி பயிற்சி உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஏன்னா வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு வேலைக்கு போயிட்டு வர முடியாது, ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாது, சந்தேகப்படுவாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களே சந்தேகப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. கொஞ்சம் நேரம் தாமதிச்சுட்டு வந்தாலும் சண்டை போடுவாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய மனக்குமரலாக இருக்கும், உங்கள் வளர்ச்சியை தடுக்கும். இதனாலேயே பல வேலையவோ தொழிலையோ நீங்கள் இழந்திருப்பீங்க. ஒரு இடத்துக்கு நிம்மதியாக போய் உங்களால் சாதிக்க முடிஞ்சிருக்காது பெண்களுக்கெல்லாம். ஆனால்
இங்கே பெண்களான நீங்கள் கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கிட்டீங்க. யார் திட்டினாலும் யார் பேசினாலும் இங்கே அமைதியாக நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயத்துக்கு எந்த தடையும் வராமல் பார்த்துக்கணும். அம்மா தானே திட்டுறாங்க, அப்பா தானே திட்டுறாரு, தாத்தா தானே பேசுகிறாரு, சரி நம்ம பொறுமையாக இருந்து யாருன்னு சாதிச்சு காட்டுவோம். நாம் யாருன்னு காட்டுற வரைக்கும் இவங்க பேசிகிட்டே இருக்கட்டும். பதிலுக்கு பதில் பேசுனீங்க அப்படின்னா உங்களது வளர்ச்சி தடைப்படும். நீங்கள் எடுத்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருவீங்க. விட்டு கொடுத்து போகிறது, பாராட்டுங்க. குடும்பத்தில் இந்த பாராட்டுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும், மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கும். யார் திட்டினாலும் சரி, பாராட்டக்கூடியது உங்களது திறமை. அந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு தடையவும் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கலாம். அடுத்தது ஈகோ பிரச்சனை வரும். நான் தான் வேலை செய்கிறேன், நீ சும்மா உட்காந்துருக்க, நீ வேலை செய்கிற, நான் சும்மா உட்காந்துருக்கேன், நீ நல்லா சம்பாதிக்கிற, என்னால் சம்பாதிக்க முடியல, நான் சம்பாதிக்கிறேன், நீ உட்காந்துட்டு சாப்பிட்ற, இப்படி ஈகோ பிரச்சனைகள் வரும். அந்த ஈகோ பிரச்சனை கொஞ்சம் முத்துனா சந்தேகம் வரும் குடும்பத்திலேயே. எங்கே போனேன், ஏன் இவ்வளோ நேரம், யாரை பார்க்க போனேன், இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுகிற குடும்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் பொறுப்பும் இருந்தது அப்படின்னா இந்த குரு பகவான் சாதனை செய்ய வைப்பார். எதையுமே விட்டு கொடுத்து வெளிப்படையாக பேசுறது இந்த காலகட்டத்துக்கு நல்லது. உங்கள் பார்வையிலேருந்து ஒரு விஷயம் தப்பாக இருக்கலாம், ஆனால் அதை ஆராய்ஞ்சு அடுத்தவர்களுடைய பார்வையை கேட்டு அடுத்தவங்களுடைய எண்ணங்களை கேட்டு அதில் ஒரு முடிவுக்கு வருது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது. பழச பேசி தூசு தட்டி பிரச்சனையை உருவாக்கிக்காமல் இதுக்கு மேலே நாம் எப்படி இருக்கலாம், இதுக்கு மேலே நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம், எங்கே வேலைக்கு போகலாம், என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பணம் தடை இருக்குது, ஏன் சம்பாதிக்க முடியல, ஏன் கடன் அதிகமாகுது, ஏன் அந்த கடனை கட்ட முடியல, ஏன் இஎம்ஐ கட்ட முடியல, இப்படி இருவரும் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா குடும்பத்தில் குரு பகவானின் பார்வை விழுது. இங்கே ஈகோ வேலை செஞ்சதுன்னா சனி பகவான் வந்துடுவார் உள்ள. ஈகோவை துரத்துனீங்க அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை பிரகாசமாக இருக்கும். இங்கே ஒற்றுமையோடு செயல்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசில் உறுதியை வச்சுக்கணும். எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரி, தொழிலுக்கு போனாலும் சரி, மனசில் உறுதியை ஏற்படுத்திக்க வேண்டியது உங்களது பொறுப்பு. உறுதியோட எதையுமே செய்கிறீங்க அல்லது ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலையை தேடுறீங்க, ஒரு தொழிலில் சாதிக்கணும்னு இருக்கீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான அமைப்பு. நான் சனி பகவானுடைய வக்ர பார்வை தொழிலில் உங்களை சாதிக்க வைக்கும். குரு பகவானுடைய புனித பார்வை நிறைய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த உலகத்தில் நல்லவங்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு, அறிவாளிகளும் உண்டு, அறிவிலிகளும் உண்டு. அதனால் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம், அந்த பாட்டு மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க. மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இது. பல முகங்கள் கொண்ட நபர்கள் பழக்கமாவாங்க. ஏன்னா தொழிலில் லாபம் அப்படின்னா அதே மாதிரி எதிரிகளும் உருவாவாங்க. எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதோ அந்த அளவுக்கு அதை தடை பண்ணுறதுக்கான எதிரிகள், துரோகிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலகட்டத்தில் முகங்களை கண்டறிந்து யார் எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா நிறைய பேர் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருப்பாங்க. கூட இருக்கிறவங்களே யாராக இருந்தாலும் சரி, நல்லா பேசுங்க, பழகுங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் சரி அவர்களை முடிவெடுக்க விட்டுறாதீங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நம்ம வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை சந்திக்கிறோம் அப்படின்னா இங்கே ஏமாறுறது தான் ரொம்ப முக்கியம். ஏமாற்றும் நபர்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். எது நமக்கு நல்லது, நம்மளை மதிக்காதவங்க யார், நம்ம குரலுக்கு செவி கொடுக்குறவங்க யார், நம்ம வயசுக்கு மரியாதை கொடுக்குறவங்க யார், நம்ம பேச்சை கேட்குறவங்க யார், நேர்மையாக யார் நம்மள்கிட்ட நடந்துக்கிறாங்க. ஒவ்வொரு வயசில் உள்ளவங்களும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. இப்போ நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா குருவின் பார்வை விழுதல எந்த இடமாக இருந்தாலும் புனிதப்படுத்துவார். அங்கே இருக்கிற தவறை வெளிப்படுத்துவார். நல்லது எது கெட்டது எது அப்படின்னு புரிய வைப்பார். நம்ம பணத்தையும் உழைப்பையும் சுரண்டக்கூடியவர்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. கூட நல்லா பழகிட்டு இருக்காங்க. நயவஞ்சமாக பேசி உங்களது உழைப்பையும் பணத்தையும் சுரண்டி கொண்டு இருக்கிற காலகட்டம் இது. ஏமாத்துகிற குணம் நிறைய பேருக்கு உண்டு கூட இருக்கிறவங்களாம். இப்போ தான் நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு பாசம்னா ரொம்ப பிடிக்கும், அன்புனா அடிமை ஆகிடுவீங்க. நல்லது 4 பேர் செஞ்சால் அவங்க கூடவே போயிடுவீங்க, அவங்கள ஆதரிப்பீங்க, இன்னும் உதவி செய்ய முயற்சி பண்ணுவீங்க. இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்டையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளை யார் மதிக்கிறாங்க, முதுகுக்கு பின்னாடி யார் பேசுகிறாங்க, நம்மளை யார் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அவங்கள்ட்டலாம் விலகியே இருங்கள்.
என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக வரக்கூடியது. நம்பியே மோசம் போனவர்கள் யாருன்னா நீங்கள் தான். நம்ப வச்சு கழுத்தாக இருக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் உங்கள் கூட உண்டு. அதனால தான் இன்றைக்கி தோற்று போய் சீரழிந்து போய் பல அவமானங்களை சந்தித்து சிங்கம் மாதிரி கௌரவத்தோடு வாழ்ந்த உங்களை முடக்கி போட்டிருக்கிறதும் இந்த மாதிரியான விஷயம்தான். அன்புக்கு அடிமையானவர்கள் அப்படிங்கிறதுனால தான் எதை எடுத்தாலும் செய்வீங்க, யார் கேட்டாலும் செய்வீங்க, எங்கே கூப்பிட்டாலும் போவீங்க. அவர்களுக்காக குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட பெற்றோர்கள்ட்ட சண்டை கூட போட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை அனாதையாக்கிட்டு உங்களை அவமானப்படுத்திட்டு போயிருப்பாங்க. வெளியில் தலை காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்படி பிரச்சனைகள் வேறு வகையில் இருக்கலாம். கடன் பிரச்சனை, கடனால் ஊரை விட்டு ஓடுறது, உழைக்கிறது, பெரிய விரக்தி ஏற்படுறது, இப்படிலாம் இருந்திருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. ஒரு தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இந்த காலத்தில் ஏற்படும். ஒரு பெரிய மன்னிக்கிற குணம் வரும். ஒரு பெருந்தன்மை வளரும். பழசெல்லாம் மறந்துடுவீங்க. இவ்வளோ பெரிய உலகத்தில் இந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையா, இந்த கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமா, இவெல்லாம் ஒரு எதிரியா நமக்கு, இப்படி ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கும். அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு நாம் எப்படி சூதானமாக இருந்துக்கிறது, எப்படி நம்ம வாழ்க்கையை பயன்படுத்திக்கிறது, இந்த வாழ்க்கையை, இதெல்லாம் நீங்கள் உங்களை சரி செய்யக்கூடிய, உங்களை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய, எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு கண்டுபிடிச்சி ஓடக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும் இந்த குரு பார்வைங்கிறது. மிக முக்கியமாக பல சோதனைகள் வந்தாலும், எல்லாரும் வெறுத்து ஒதுக்குனாலும் நமக்குன்னு இருக்கிறது யார்? அந்த தெய்வம்தான். நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றணும், அவமானத்தை சந்தித்து இன்றைக்கி கூனி குறுகி இருக்கிற நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக மாற்றணும் அப்படின்னா அந்த இறைவனால் மட்டும்தான் முடியும். 3 பரிகாரம் சொல்கிறேங்க, மிக முக்கியமான பரிகாரம். தயவு செஞ்சு இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பணம், செல்வம், சந்தோஷம் எல்லாமே உங்கள் வீட்டில் கொட்டும், உங்கள் குடும்பத்தில் கொட்டும். மிகப்பெரிய குதூகலமான வாழ்க்கையை உங்களால் அடைய முடியும். என்ன பிரச்சனை தெரியுமா? 90% மக்களுக்கு நாம் சம்பாதிக்கிற பணம் எங்கே போகுது? எவ்வளோதோ சம்பாதிக்கிறோம், உழைச்சி வேர்வை சிந்தி எவ்வளோதோ சம்பாதிக்கிறோம், ஆனால் எங்கே போகுது? வைக்கிற பணம் பீரோவில் இருக்க மாட்டேங்குது, செலவாகிட்டே இருக்குது. வரவு வர்றதுக்கு முன்னாடியே செலவு காத்துக்கிட்டு இருக்கு வீட்டு வாசலில். நாளைக்குன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானமும் 4ஆம் இடமான வீடு அமைப்பு ஸ்தானமும் தான். அப்போ இந்த மாதிரி ஜாதகம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சொந்த ஜாதக கட்டத்தில் குரு பகவான் கொஞ்சம் பாதகாதிபதியாக இருக்கிறார், அல்லனா திதிசூன்யமாக இருக்கிறார், அல்லனா அவயோகியாக இருக்கிறார். இப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. வந்த காசு நிற்காது, ஒரு செய்கிற வேலையிலையோ தொழிலையோ திருப்தி இருக்காது, முன்னேற்றம் இருக்காது, லாபமே இருக்காது. அப்போ அதுக்கெல்லாம் பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள், இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வராத பணமெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும் வீட்டில். அப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதல் பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தகப்பனுக்கே உபதேசம் செய்த முருகன். யார்? குருஷேத்திரமான திருச்செந்தூருக்கு அதிபதி அவர் தான். திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான் ஸ்தலமும் குருஸ்தலமாக பார்க்கப்படுது. நமக்கு ஏதாவது நம்ம ஜாதகத்தில் குரு சரியில்லைன்னா இந்த திருச்செந்தூருக்கு போகிறது ரொம்ப ரொம்ப அற்புதத்தை நிகழ்த்தும். உணர்வுபூர்வமாக நீங்கள் அதை உணர்வீங்க. இதெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் அனுபவித்த புரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயம். இது ஏன் குருஸ்தலமாக பார்க்கப்படுது அப்படின்னா, சூர சம்ஹாரத்தின் போது முருகன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த போது குரு பகவான் அங்கே வராரு. அப்போ அசுரர்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய குணம் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்களுடைய செல்வாக்கு செல்வம் என்ன, இதை எல்லாத்தையும் பற்றியும் குரு பகவான் முருகன்கிட்ட சொல்கிறார். அதுக்கப்புறம் குரு பகவான் முருகனை வழிபட்டு அருள் பெறுகிறார். சூரனையும் அசுரனையும் அழித்த தலம் இந்த திருச்செந்தூர். அதனால தான் குருவுக்கு அருளை கொடுத்த முருகன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. குருவுக்கு அருள் பாலித்த முருகனை வழிபட்டால் என்ன நடக்கும்? குருவே அருள் வாங்கியிருக்கார். முருகன்கிட்ட போனால் போதும், அந்த குருவினுடைய அருள் நமக்கு கிடைச்சிரும். என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், துன்பம் இருந்தாலும் அது சரியாகும். 2வது பரிகாரம், ஒருவேளை திருச்செந்தூர் போக முடியல அப்படின்னா உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற வள்ளி தெய்வானையோட கூடிய முருகப்பெருமான் ஆலயம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கோவில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி இல்லைனா மாலை 6 மணிக்கு போங்க. முருகன் சன்னதியில் அந்த முன்னாடி இருக்கிற தீபம் இருக்குல்ல, அந்த தீபத்தில் பசு நெய், சுத்தமான கலப்படம் இல்லாத, நீங்கள் உணவுக்கு பயன்படுத்துகிறீங்களே அந்த நெய்யை கொண்டு போய் ஊற்றுங்க. அந்த நெய்யை இட்டு தீபம் ஏற்றுங்க. ஏற்றப்பட்ட தீபம் 1 மணி நேரம் தொடர்ந்து எரியணும். அந்த அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு போங்க. நல்லா கவனமாக வச்சுக்கோங்க.
நெய் சுத்தமான கலப்படம் இல்லாத உணவுக்கு பயன்படுத்தப்படுற நெய்யாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் கிடைக்கல, இது ஒரு அற்புதமான பரிகாரங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அக்கம் பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9043688626. குட் பேபி இவங்க சுத்தமான எந்த கலப்படமும் இல்லாமல் பசுமாட்டு நெய்யை உருவாக்கி தராங்க. ஏன்னா வாங்கி பயன்படுத்திட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்கள்ட்ட சுத்தமான நெய்யை வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லை, பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகள் கலந்த உணவுப் பொருட்கள், சத்து மாவு, வெயிட் லாஸ் பவுட்ரு, மசாலா, ஊறுகாய் வகை, இப்படி 50-60 பொருட்கள் எல்லாமே பாரம்பரியமாக கெமிக்கல் கலக்காத ஆரோக்கியமான பொருட்களை வச்சு இவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை வளப்படுத்துறதுக்காக இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 1 மணி நேரம் விடாமல் எரியணும். அப்படி அந்த அளவுக்கு நெய் எடுத்துக்கங்க. தீபம் ஏற்றின உடனே முருகன் முன்னாடி அமர்ந்து ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ அப்படின்னு 1 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருங்க. முருகனை பார்த்து, அந்த தீபத்தை பார்த்து கண்களை மூடாமல் உற்று பார்த்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருங்க. அந்த விளக்கின் ஒளியும் முருகனுடைய பார்வையும் உங்கள் மேலே இருக்கட்டும். இப்படி 1 மணி நேரம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற முருகனையும் கும்பிட்டுட்டு முடிங்க. அது காலையில் 6 மணியாக இருக்கலாம், இல்லைனா ஈவினிங் 6 மணியாக இருக்கலாம். இப்படி 9 செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா இந்த 9 செவ்வாய்க்கிழமை முடியறதுக்குள்ளாரே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எல்லா எதிரிகளும் அழிந்து உங்களுடைய கஷ்டம் போய் நீங்கள் வைக்கிற பணம் செலவே ஆகாமல் எல்லாமே சேமிப்போட நிலம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், பண கஷ்டமே இருக்காது. 1 வருஷம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் இதை பின்பற்றுங்க. இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் அற்புதமான சந்தோஷங்களை பெறும். பரிகாரம் 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே வள்ளி தெய்வான படம் இருக்கிற ஃபோட்டோவுக்கு பூ வச்சு தீபதூபம் ஆராதனை செஞ்சுட்டு காலை 6 மணி இல்லைனா ஈவினிங் 6 மணி அதே பசுமாட்டு நெய்யை தீபம் ஏற்றிட்டு செவ்வாய்க்கிழமையில் அந்த முருகன் தெய்வானை ஃபோட்டோவுக்கு முன்னாடி அமர்ந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லுங்கள். இப்படி 9 செவ்வாய்க்கிழமை சொன்னீங்க அப்படின்னா அதே அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3ல் நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. அதுதான் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா இந்த ஜோதிடத்தை தாண்டி, இந்த ஆன்மீகத்தை தாண்டி, தெய்வங்களை தாண்டி நமக்குள்ளாரையும் ஒரு அற்புதமான எண்ணத்தை வரவழைச்சிக்கணும். ஒரு புரிதல் இருக்கணும். நேர்மறை எண்ணங்களோடு இருக்கிறவங்கள்ட்ட பழகுங்க. எதிர்மறை எண்ணங்களோட இருக்கிறவங்கள தவிர்க்க முயற்சி செய்யுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கும் மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். நாம் யாரோட பழகிறோம்னு ரொம்பவே கவனமாக இருக்கணும். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு ஆற்றல் பரிமாற்றம், மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இந்த விஷயங்கிறது. எதிர்மறை எண்ணங்களோட இருக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா என்னால் முடியாது, இது நடக்காது, எல்லாமே தப்பு, எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, ரொம்ப அவஸ்தைப்படுறேன், பணமே இல்லை, சந்தோஷம் இல்லை, எப்பொழுதும் அழுதுகிட்டே இருக்கேன், எப்பொழுதும் தவிச்சிக்கிட்டே இருக்கேன், இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை மட்டுமே நம்மள்கிட்ட பேசுவாங்க. மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க, மற்றவங்களுடைய வாழ்க்கை பற்றி புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம பேசும்போது எதிர்மறை சக்தி நமக்குள்ளாரையும் பரவி நமக்குள்ளே இருக்கிற நேர்மறை சக்தி குறைஞ்சிரும், போயிடும். அதனால் அவங்க பக்கமே நம்ம அண்டக்கூடாது. ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு, அவங்கள்ட்ட பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுடைய எண்ணங்கள் வலுவாக இருக்கணும். எந்த பேச்சு வந்தாலும் செயல்முறை வந்தாலும் சோர்வடைஞ்சிடக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். அவங்ககிட்ட இருந்து எதிர்மறை சக்தி உங்களுக்குள்ளே நுழையாமல் ஒரு தடையை நீங்கள் போட்டுக்கணும். அதனால தான் ஒரு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கணும். ஒரு பாதுகாப்பு அரணை நம்ம உருவாக்கிக்கணும். அவங்களுடைய எதிர்மறை சக்தி நம்மள்கிட்ட வராமல் பாதுகாப்பு எண்ணங்களை நாம் உருவாக்கிக்கணும். சரி, நேர்மறை எண்ணங்கள் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளால் முடியும், இது நடக்கும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும், உன்னால் முடியும், என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன், இந்த வேலையை முடிச்சே தீருவேன். அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு விடாமுயற்சி இருக்கிறத பார்ப்பீங்க, ஒரு போட்டி, ஒரு சவால் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவங்கள வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இவங்க நேர்மறை சக்தி உள்ளவங்க. அவங்க அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லுவாங்க.
உன்னாலே முடியும் அப்படின்னு தெம்பூட்டுவாங்க. அவங்களுடைய நேர்மறை சக்தியும் நமக்குள்ளார பரவி நமக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். நாம் யாரோட பழகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம மனசுக்கும் வாழ்க்கைக்கும் நல்லது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.